ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களை தயாரித்தலில் ஹைட்ரோபோரோஏற்றம் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைபோரேன் ஆல்கீன்களுடன் வினைப்பட்டு ட்ரை ஆல்கைல் போரேனை தருகிறது. இதனை மேலும் NaOH முன்னிலையில் H2O2 உடன் வினைப்படுத்த ஆல்கஹால் உருவாகிறது. ஒட்டுமொத்த வினையானது ஆல்கீனின் நீரேற்ற வினையாகும். இவ்வினையில் எதிர் மார்கோனிகாஃப் விளைபொருள் உருவாகிறது. அதாவது இப்போ மார்கோனிகாஃப் விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, H2O இருக்குது அப்படின்னா அதில் H+ அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அணுக்களை அதிக ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் அதில் OH- அப்படிங்கிறது குறைந்த ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் போய் சேரும். அதுவே எதிர் மார்கோனிகாஃப் விதி அப்படின்னா ஹைட்ரஜன் அணு குறைவான ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் அந்த OH- அப்படிங்கிறது அதிக ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் போய் சென்று சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விளைபொருள் தான் இந்த ஹைட்ரோபோரேற்றம் ரியாக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரோப்பீன் 6 மாலிகூல் ப்ரோப்பீன் எடுத்திருக்காங்க. டைபோரேன் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரை ப்ரோப்பைல் போரேன் கிடைக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க ட்ரை ஆல்கைல் போரேன் கிடைக்கிற மாதிரி ட்ரை ப்ரோப்பைல் போரேன் கிடைக்குது. அதாவது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குறைவான ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடம் போய் ஒரு ஹைட்ரஜன் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ட்ரைப்ரோப்பைல் போரேனை எடுத்து 3H2O2 கூட நம்ம வினைப்படுத்தும் போது பேஸ் இதில் OH முன்னிலையில் NaOH முன்னிலையில் இது பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரோப்பான் 1 ஆல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் OH 6 OH இருக்குது. அதில் போரான் கூட போய் 3 OH சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் உருவாகுது. அப்புறம் மீதி இருக்கிற 3 OH சேர்ந்து ப்ரோப்பான் 1 ஆல் ஒரு ஆல்கஹால் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இடத்துலையே அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர் மார்கோனிகாஃப் விளைபொருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.